வணக்கம் சென்டர்னா வியூவர்ஸ். இன்னைக்கு ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எடுத்து வந்திருக்கிறேன். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னா, நம்ம தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ், அதாவது இது டிஎன்பிசி எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்றா? தமிழ்நாடு போர்டு தான் கண்டக்ட் பண்றாங்க. இந்த தமிழ்நாடு கெரியர் சர்வீஸை யார் ரன் பண்றாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு தான் ரன் பண்ணுது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ரீசெண்டா ஒரு ரெக்கமெண்டட் புக்ஸ், டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே ரெக்கமெண்டட் புக்ஸ் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஆனா நீங்க இந்த தெளிவு கொடுத்த பிறகு, இந்த பிடிஎஃப் கொடுத்த பிறகு நீங்க கமெண்ட்ல என்ன சொல்லுவீங்க? டிஎன்பிசி அபிஷியலா எந்த புக்கும் சொல்லல, எந்த புக்கும் படிக்கல, அப்படி படிக்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கண்டிப்பா போடுவீங்க. நான் ஏன் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது அப்படின்னா, ஏதோ ஒரு இன்ஸ்டியூட், யாரோ ஒரு பசங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 6வது இருந்து 12வது வரைக்கும் படிங்க, இந்த புக்ஸை படிங்க, அந்த புக்ஸை படிங்க, இந்த மெட்டீரியல்ஸ் நல்லா இருக்கும், அந்த மெட்டீரியல்ஸ் நல்லா இருக்கும், அதை ஃபாலோ பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க பின்னாடி போறதுக்கு பதில், டிஎன்பிசி எக்ஸாம் நடத்துற தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும், அதே தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் எம்ப்ளாய்மெண்ட் இது இருக்கு இல்லைங்களா, எம்ப்ளாய்மெண்ட் கெரியர் சர்வீஸ், அவங்களும் எதை நடத்துறாங்க? விர்ச்சுவல் போர்டுங்கிற நடத்துறாங்க. அவங்க தமிழ்நாடு பாருங்கள விர்ச்சுவல் போர்டில் வச்சு அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ இவங்களும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எல்லாமே துணை நிற்கிறாங்க. எதுக்கு? தமிழ்நாடு அரசுக்கு. ஸோ இவங்க ஒரு ரெக்கமெண்டட் புக்ஸ் டிஎன்பிசி எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இது ஆத்தரைஸ்டா உள்ளதுதான். யாரோ சொல்றதை கேட்கறதுக்கு ஏன் தமிழ்நாடு அரசு துறை சார்ந்த இந்த தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் புக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்து வந்திருக்கிறேன். இது தமிழ்நாடு அரசு தான் இந்த பிடிஎஃப் வெளியிட்டிருக்கு, ரெக்கமெண்டட் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்க உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா நீங்க அந்த லோகோவை இந்த லிங்க்ல போய் பாருங்க. தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் tngoi.in போட்டு அதுல டிஎன்பிசி எக்ஸாம், டிஎன்பிசி ரெக்கமெண்டட் புக்ஸ்ன்னு கொடுத்தீங்கனாலே அது ஸ்ட்ரைட்டா போறதே அந்த பிடிஎஃப்க்கு தான் போகும். 2 பேஜ் இருக்கும். அதுல என்னென்னலாம் படிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். இது யாருன்னா, டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு ரெக்கமெண்டட் புக்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ். ஆனா டிஎன்பிசி போர்டு கொடுக்கல, டிஎன்பிசி சொல்லனா, ரெண்டுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுது. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழுக்கு, சயின்ஸுக்கு, சோசியல் சயின்ஸு, தமிழ் நமக்கு ஃபுல் இதாக இருக்கும், சயின்ஸு உண்டு. சோசியல் சயின்ஸில் என்னென்னலாம் வரும்னா, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, அதாவது எக்கனாமிக்ஸு, இது எல்லாமே சேர்ந்து வர்றதான் சோசியல் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ், இது எல்லாத்துக்கும் சேர்த்து எதை ரெஃபரன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ். நாங்கள் சொல்லலை, தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் எது சொல்லியிருக்குன்னா, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து 11th and 12th தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிலபஸ்ல கொடுத்துருக்கிற தமிழா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், சோசியல் சயின்ஸா இருக்கட்டும், அந்த பாட்னி, சுவாலஜி, சம்திங் எல்லாமே, எக்கனாமிக்ஸ் எல்லாமே சேர்த்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் உள்ள எல்லா புக்ஸும் டெக்ஸ்ட் புக்கை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அந்த வெப்சைட் லிங்க்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க இதே இதை தான் அதுலயும் வரும். என்ன இதுல இங்க அந்த கவர்மெண்ட் லோகோ இருக்காது, அதுல கவர்மெண்ட் லோகோ இருக்கும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதை தான் நாங்க மேலேயே கொடுத்துருக்கிறோம். இதை உங்களுக்கு தெளிவா புரியணுங்கிறதுக்காக ஃபாண்ட்டை பெருசாக்கி கொடுத்துருக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னென்ன கைடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாட் ஓன்லி ஸ்கூல் புக்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்றது பத்தாது. ஏன்னா குரூப் 1லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலு, குரூப் 2லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலு. ஸோ அவங்களுக்கு என்ன கைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எதுல இருந்து சால்வ் பண்ணதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, சுரா புக்கு ஆர் எனி அதர் பப்ளிகேஷன், சுரான்னு கொடுத்துட்டு ஆர் எனி அதர் பப்ளிகேஷன் யாரை வேணாலும் ஃபாலோ பண்ணலான்ட்டாங்க. அப்புறம் அரிஹந்த் பப்ளிகேஷன், எதுக்கு? ஜிகேவுக்கு, ஜென்ரல் நாலேஜ் இருக்குல்ல, ஜிகே கொஸ்டின், ஸ்போர்ட்ஸு, டேஸ், அது மாதிரி யார் ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர், யார் ஃபர்ஸ்ட் வின் பண்ணாங்க, ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் ஜிகே கொஸ்டின். அதை எதுல படிக்க சொல்லியிருக்காங்கன்னா, மனோகர் பாண்டே அப்படிங்கிற ஒரு புக்கை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. யாரு? அரிஹந்த் பப்ளிகேஷன் வெளியிடுற மனோகர் பாண்டே எழுதுனது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் டாடா மைக்ரா ஹில் ஐஏஎஸ் பிரிலிம்ஸ் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புக் இருக்கு, இவ்வளவு பெரிய புக்கு, அது வருஷம் வெளியிடுவாங்க. ஸோ அந்த புக்கை ப்ராக்டிஸ்க்காக அலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிளமிங் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் போடுற குரூப் 1 கைடு, அந்த புக்கை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இது நாட் ஓன்லி குரூப் 4 மட்டும் இல்ல, டிஎன்பிசி எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் இந்த புக்கு தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் புக்கு இதுதான். இது நான் சொல்லல, தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் சொல்லுது. அதுக்கப்புறம் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம்,
அப்படிங்கிற புக்கை ஏதோ ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, முனைவர் தேவிரா எழுதின புக்கை தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சிய புக்கை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குவான்டிட்டி ஆப்டிடியூடுக்கு எந்த புக்கை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, RS அகர்வால் அல்லது கணியன், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இயர் புக்ஸ், கரண்ட் இயர் புக்ஸ் 2025க்கான இயர் புக்ஸ் என்ன, இந்தியா இயர் புக்கு, அதை பார்க்கணும். அப்படி மனோரமா, சுறா கொடுக்கறது, அப்புறம் சக்தி கொடுக்கறது, இது எல்லாமே தமிழ்ல இருக்கிறத மனோரமா, சுறா, சக்தி ஏதாவது ஒரு இயர் புக்கை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா இயர் புக்கு என்னன்னா, செலக்டட் டாபிக்ஸ் எங்க இந்தியா இயர் புக் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிடுறது, அந்த இந்தியா இயர் புக்கையும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல என்னன்னா செலக்டட் சாப்டர்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க, நல்லா நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது இல்லாம ஒரு இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸை அதையும் சொல்லியிருக்காங்க. எதுனா அதர் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ்க்கு ஓகேங்களா. என்ன புக்குன்னா, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடுக்கு இங்கிலீஷ்ல எதை ஃபாலோ சொல்லியிருக்காங்க, தமிழக வரலாறு அப்படின்னா ப்ரொஃபசர் ஜே தர்மராஜ் அவர் எழுதின புக்கை தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடுக்கு எதுக்கு, ஜே தர்மராஜ். அதுக்கப்புறம் தமிழக வரலாறு மக்கள் பண்பாடும், இந்த புக்குக்கு கே பிள்ளையை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழர் நாகரிகம் பண்பாடுங்கிறதுக்கு முனைவர் தட்சிணாமூர்த்தி எழுதின புக்ஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளூ கலர் அட்டை போட்டு எக்கனாமிக்ஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் நாகரிகம் பண்பாடுக்கு தான் தட்சிணாமூர்த்தி புக்கு. அதுக்கப்புறம் தற்கால தமிழ்நாடு வரலாறு, அதுக்கு தற்கால தமிழக வரலாறு, அந்த வரலாறு இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாடோட வரலாறு எந்த இயர்ல இருந்தா 600, அதாவது ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு 1600 2011, ஆக்சுவலா 2025 வரைக்கும் தான் சொல்றோம். டாக்டர் க வெங்கடேசன் புக்கை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த், இந்தியன் எக்கானமிக்கு பிரத்யோகித தர்பன் சங்கர் கணேஷ், தமிழ்க்கு தரூபியான்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, தமிழ் இங்கிலீஷ்க்கு, அந்த புக்கை ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாமே பிலிம்ஸுக்கு சொல்றதான். ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு டாக்டர் ஜி வெங்கடேசன் எழுதின புக்கு. அதுக்கப்புறம் அதே இது டாக்டர் BS சந்திரபாபு, ஏதாவது ஒரு புக்கை தான் ஃபாலோ பண்ணோம், அவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்ல ஆர்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் கான்டெம்பரரி இந்தியாவுக்கு டாக்டர் வெங்கடேசன் எழுதின புக்கு. அப்புறம் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியாவுக்கு ஸ்பெக்ட்ரம் புக்ஸ், இதெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் ஜிகேவுக்கு மந்த்லி மேகசின் என்னென்ன படிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஜிகே டுடே, அது இங்கிலீஷ்ல, இதுக்கு ஜிகே டைம்ஸ், எதுக்கு தமிழ்ல படிக்கிறதுக்கு ஜிகே டைம்ஸ். ஓகேங்களா, இது கே. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக சொன்னது. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தி ஹிந்து, அவ்வளவுதான். தி டைரி ஆஃப் த ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் த ஹிந்துன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு. அப்புறம் தமிழ் நியூஸ் பேப்பருக்கு தினமணி, தினமலர் த ஹிந்து. இந்த புக்ல ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணா, இந்த பேப்பர்ல ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணா போதும். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் மாடல் டெஸ்ட் இதெல்லாம் எங்கெங்க பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் டிஎன்பிசி எக்ஸாம் கொஸ்டின்ஸை எங்க இருக்கு அப்படின்னா டிஎன்பிசி வெப்சைட்லேயே இருக்கு. அந்த வெப்சைட் தான் இதுல கொடுத்துருக்கு, தமிழ்நாடு கரியர் சர்வீஸ் tn.gov.in. அந்த இதுல ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாலும் நீங்க PDF டவுன்லோட் பண்றது www.tnpc.gov.in, அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலான் இருக்காங்க. அப்புறம் அதர் சோர்சஸ் எங்க இருந்து வேணும்னா, நீங்க எங்க இருந்து வேணாலும் ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் கேட்க சொல்லியிருக்கிறாங்க. இல்ல ஏதாவது ஒரு நியூஸ் சேனல்ஸ் ஆர் லிசனிங், எந்த சேனல் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலான் இருக்காங்க. அப்புறம் ரெஃபரன்ஸ் வெப்சைட்னா இதுதான் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு gov.in இந்த வெப்சைட் ஒன்று. அப்புறம் இந்தியா ஜிஓ ஃபார் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ், பாலிசி நோட்ஸ், அதுக்கப்புறம் ஈச் டிபார்ட்மெண்ட் அண்ட் அபவுட் வேரியஸ் ஸ்கீம்ஸ். ஓகேங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஒவ்வொரு பாலிசி நோட்ஸ், அதுக்கப்புறம் தமிழக அரசு மேகசின் ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் நமக்கு தெரியணும்னா தமிழக அரசு மேகசின்ஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கப்புறம் ஜனவரி, பிப்ரவரி ஒவ்வொரு மாதத்தோட தமிழக அரசு மேகசின் நானே கிளாஸ்ல எடுப்பேன், அதை நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இ கவர்னன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா வெப்சைட்டு, அந்த TNEGA வெப்சைட்டை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இது அனைத்துமே தமிழக அரசால் ரன் பண்ணப்படுற தமிழ் கெரியர் சர்வீஸ், தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த ரெக்கமெண்டட் புக்ஸை வெளியிட்டு இருக்கு. இது நீங்க கேட்கலாம், டிஎன்பிசி ஒன்னும் சொல்லலன்னு, இது ஒரு கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்கு. இது ரெக்கமெண்டட் புக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, இது ஆத்தரைஸ்டு உள்ளதுதான். ஸோ உங்களுக்கு எந்த ஒரியும் வேணாம், இதுல ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம், தமிழ்நாடு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற அனைத்து பேருக்குமே இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் தெரியறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் நியூஸோட பார்க்கலாம். Send a map. You dare to dream, we care to accomplish.